வணக்கம் நண்பர்களே! உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மயில் ரூம்குள்ளே போகாமல் அவர் தூங்கியிருப்பாரா முழிச்சிருப்பாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெளியவே நிற்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுல, தூங்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அவன் தூங்காமல் உட்காந்துருக்கான். அப்போ அவளை பார்த்து, உங்கள் அப்பாவுக்கு கடையில் சம்பளம் தானே கொடுக்குறோம், அது பத்தாதுன்னு மூட்டை மூட்டையாக மளிகை ஜாமான் வேற அள்ளிட்டு போகிறாரு, அது பத்தாதுன்னு இப்போ கல்லால் காசை வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவள் எந்த பணமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் உனக்கு தெரியாதா அந்த 1100 காசு, எந்த 1100 காசு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன் மிரட்டுறான். அதுக்கு அவள் எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை மாமா, அவர் எடுத்திருக்க மாட்டாருன்னு சொல்கிறா. கொஞ்ச நாள் பழகுன எனக்கே அவரை பற்றி எல்லாம் தெரியுதுன்னா நீ கூடவே இருந்திருக்க, உனக்கு தெரியாதா, நீ நடிக்கிற. இல்லை மாமா, அவர் எடுத்திருக்க மாட்டாரு, சத்தியமாக அவர் எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்றா. பொய் பேசாத, அவர் தான் கல்லாலேருந்து எடுத்ததை நான் பார்த்தனே, அப்போவே கேட்டதுக்கு அப்போவும் இதே மாதிரி பொய் சொல்லி தானே நீ சாதிச்ச. இப்போது கடை கணக்கில் 1100 குறையுது, இப்போவாது நீ உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே, இன்னும் நீ சாதிக்கிற. ஒன்னால் என் மாமா திட்டு வாங்கிட்டு இருக்காரு, அப்போ கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையில அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த உண்மை மாமா அப்படின்னு கேட்குறான். அவன் கடுப்பாகி ரூமை விட்டு வெளியில் போயிடுறான். இவ உடனே ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. அந்த ஃபோனை அவங்க அம்மா எடுத்து என்னன்னு கேட்குறா. அதுக்கு இவ உன் புருஷனால் கை காலை வச்சுட்டு கம்முன்னே இருக்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. கடைக்கு வேலைக்கு வராதிங்கன்னு சொன்னேன், வந்தார். மளிகை ஜாமான்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னேன், அதையும் எடுத்தார். இப்போ போதாது குறைக்கு கல்லாலேருந்து காசை வேற எடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. 1100 அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அந்த பாரேன், அந்த ஆள் எடுத்ததை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறா. உனக்கு இப்போ அதுதான் முக்கியமா, அவர் எடுத்தவர் என் புருஷை கண்ணில் படுற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா, பாரேன், இந்த ஆளுக்கு ஒரு திருட்டு வேலையை கூட ஒழுங்காக பண்ண தெரியல. அதுக்கு இவ அந்த ஆள்கிட்ட ஒழுங்காக சொல்லி வச்சிருமா, அந்த ஆள்னால ஏற்கனவே என் வாழ்க்கை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு, ஏதோ நான் கைத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன், அந்த ஆள்கிட்ட இந்த பணம் எல்லாம் எடுக்கிற வேலையை வச்சுக்க வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்கார் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா அந்த பக்கம் ஃபோனில், ஐயோ மயில் அப்படிலாம் சொல்லாத, வர்ற மகாலட்சுமியை ஏன் வேணான்னு சொல்கிற, திருட்டாக இருந்தாலும் நான் கமுக்கமாக பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை இவன் கேட்டுடுறான். அதுக்கு அவன், எம்பிட்டு கேடுகட்ட ஜென்மண்டி, நீங்கள்லாம் பண்ணுற திருட்டை கூட குடும்பமாக சேர்ந்து பண்ணுறீங்க, நான் இது வரைக்கும் உனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா பண்ணுற தப்பெல்லாம், ஆனால் இப்போ தான் தெரியுது உனக்கு தெரிஞ்சே குடும்பமாக சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு. நீங்கள்லாம் மனுஷங்களே இல்லடி, பாம்பு, எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏன் மாமா இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, இப்போ தான் நீ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேனேடி, அப்பாவை பணம்லாம் எடுக்க வேணான்னு சொல்லுமான்னு சொன்னதை, அப்புறம் நானா, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன், நீங்கள்லாம் அந்த முழிச்சிட்டு இருக்கும்போதே கண்ணை நோண்டுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த கும்பல்றி, உங்களையெல்லாம் நான் காலையில் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றான். மாமா என்ன மாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறா. போதுண்டி, உன் நடிப்பெல்லாம் போதுண்டி, இவ்வளோ நாள் உன்னை சகிச்சிட்டு இருந்ததெல்லாம் போதும், விடிஞ்சதும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை பற்றி முழுசாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உன்னை வீட்டை விட்டே அனுப்பிடுறேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறது இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்றான். அவன் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறா. அவளை பார்த்துட்டு கோமதி, என்ன பேகும் கையுமா வந்து நிற்கிற, ஏன் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. வீட்டுக்கா, எதுக்கு, ஏன் தீபாவளிக்கு போகணுமா, ஏன் அவன் வர்றானா கூட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அழுதுகிட்டே, இல்லை நான் மட்டும்தான் போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கு கோமதி, எப்போ வருவ அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் வரமாட்டேன், எங்கள் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எங்கள் வீட்லேயே தான் இருப்பேன், இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு கேட்டதும், தினம் தினம் உங்கள் மகன் சொல்கிற சுடு சொல்ல தாங்கிட்டு வாழ்கிறத விட ஊர் சொல்கிற வாளா வெட்டின்ற பேரோட நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா சொல்கிற, சரவணை அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படி தான் இருந்தார், நான் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சா, என்ன என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கும்போது,
நான் கர்ப்பமாக இருக்கேன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? இதில் எதுக்குமா நீ பொய் சொல்ல போகிற? அப்படிலாம் எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னனே. ஆனால் அவங்க அப்படி தான் நம்புகிறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேன்ற விஷயத்தில் பொய் சொன்னேன்னு சொல்லி நம்புகிறாங்க. குடும்பமாக சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குழந்த வரப்போகுதுன்னு நானும் தானே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது இல்லைன்னொன்னே என்னாலையும் தாங்க முடியல. ஆனால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே உங்கள் பையன் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. என்ன கை நீட்டி அடிக்கலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கோமதி உண்மையிலே என் பையன் அப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கும்பிட்ற முருகன் மேலே சத்தியமாக அப்படி தான் பண்ணார். அதோட விடலை, அவர் என்கிட்ட பேசுகிறதையே நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பாண்டியன் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. அவருக்கு சந்தேகம் என் மேலே ரொம்ப முத்தி போச்சு. எந்த அளவுக்குன்னா, நேற்று கல்லால் காணாமல் போன 1100 கூட நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் எடுத்துட்டோன்ற அளவுக்கு சொல்கிறாரு. பழனிக்கிட்ட அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் போய் கூப்பிட போகிறான். அவன் தூங்கிட்டு இருக்கான். எந்திர்றா ஃபஸ்ட்டு, அப்பா கூப்பிட்றாரு, போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் இருங்க மாமா நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரொம்ப அதுதான் முக்கியமாக, போய் என்னன்னு கேளு, உன் பொண்டாட்டி அங்கே ஹாலில் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்ததும் பாண்டியன், ஏன்டா டே, குடும்பத்தில் நீ ஒருத்தன் தான் உருப்படியாக இருக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயும் இப்படி பண்ணுறியடா அப்படின்னு கேட்க, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஏன்டா கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறா, நீ எல்லாம் உருப்பிடுவியாடா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறா. சந்தேகப்படுறனா அப்படின்னு கேட்க, ஏன்டா எந்த பொண்ணாவது குழந்தை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்வாளாடா, அந்த விஷயத்தில் போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்க. குழந்தை இல்லாமல் போனது எல்லாத்துக்கும் கஷ்டம்தான்டா, ஆனால் அதுக்காக இப்படி சந்தேகப்படக்கூடாது. அவள் எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன் எல்லாமேனா அப்படின்னு கேட்குறான். நீ கர்ப்பமாக இருக்கிறதுல சந்தேகப்பட்டதுலேருந்து நேற்று அவங்க அப்பா பணம் எடுத்தது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கிட்ட இருந்துடா வந்துச்சு இந்த சந்தேக புத்தி உனக்கு? நீ தான் ஒழுங்காக இருக்கான்னு நினச்சா நீயும் இப்படி பண்ணிகிட்ருக்க. மனசில் அவளுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தால் பைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு சரவணன், அவள் போகிறதுனா போட்டும்ப்பா விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோமதி, அரைஞ்சன்னா பல்லுகளெல்லாம் கலண்டுரும், என்ன பேச்சு பேசுகிற? உனக்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா நீ என்ன பேச்சு பேசிட்டு அலையிற? ஏதோ ஒரு போதாத காலம் அவங்க அப்பா நம்ம கடையில் வேலை பார்த்து கஷ்டப்படுறாரு, அதுக்காக அவர் பணத்தை திருடிட்டாருன்னு சொல்லுவியாடா? நாங்களும் தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகுதுன்னா அதை நாங்கள் தான் எடுத்துட்டோன்னு சொன்னால் நீ அதை தாங்கிக்குவியாடா? பாவம் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு மயில், கூட்டு களவாணின்னு கூட சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளை சொல்கிறத கேட்கும்போது எவ்வளோ ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எதுவும் பேசாதடா, அரைஞ்சு பல்லுலெல்லாம் கழட்டிடுவேன். என்னதான் உன் தம்பி என்கிட்ட எதிர்த்து பேசினாலும் திமிரா நடந்துக்கிட்டாலும் அவன் பொண்டாட்டியை வச்சு நல்லா தான்டா பிழைக்கிறான். நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை பேசவே விடாமல், நீ பேக்கை வாங்கிட்டு உள்ளே போடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோமதி, இப்போ தான் ஒருத்தன் வீட்டை விட்டு போய் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கான், அடுத்து நீயும் மாடா, ஒழுங்கா பேக்கை வாங்கிட்டு உள்ளே போடான்னு சொல்கிறான். இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பேக்கை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போடான்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போய் அவள், என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன், உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் பேசாமல் இருந்தேன்ல, என்ன சொல்லணும்? சரளமாக போய் பேச தெரிஞ்ச முன்னாடிலாம் என்னால் உண்மையை கூட பேச முடியலடி. ஆனால் இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட, என்றைக்குமே உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிவடையுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.